நீங்கதான் ப்ரொஃபசர், நீங்கதான் அங்க அந்த கல்லூரியில் இருக்கிற மிகப்பெரிய பேராசிரியர், யூ பிரின்சிபல், யூ வைஸ் சான்சலர். தெய்வம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளை வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அது மட்டுமல்ல, 6:2 உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே ஒரு வாழ்நாள் நீடித்திருக்கும். எனவேதான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 3:2 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, போதனையின்றி அவர்கள் ஆதாயம் செய்யப்படுவார்கள். நம்ம ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் போதனையின்றி ஆதாயம் செய்யப்படுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், பலமான உறுதியான வாழ்க்கைக்கு முதல் குறிப்பு லவ், 2வது லாயல்டி, 3 ரெஸ்பெக்ட். இருக்கும்போது உங்கள் குடும்பங்கள் வருங்கால சந்ததி உருவாக்கும். தலைமுறையாக உங்கள் குடும்பம் பேசப்படும். எனவே கடைசி சொல்ல விரும்புகிறேன், அன்பு தேவ பிள்ளைகளை, 1 பேதுரு 3:6 சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லினாள். ரெஸ்பெக்ட் ஹஸ்பண்ட். உலகத்துல அது வேற உலகத்தால் பண்ணலாம். டோன்ட் கால் யுவர் ஹஸ்பண்ட் பை நேம். திரும்ப சொல்லுகிறேன். அதே போல கணவர்களே, பலவீனமான பாண்டம், அதாவது எளிதில் உடைக்கப்படக்கூடியவர்கள், பி விஜிலண்ட், பி வைஸ். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எனவே இந்த நாளிலே இருவருமே அதாவது நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. 3 வார்த்தைகள், நித்தியமானது, ஜீவன் உள்ளது, கிருபையை தரக்கூடியது. குடும்ப வாழ்க்கை, திரும்ப சொல்லுகிறேன், நித்திய ஜீவ கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. இதிலே பொறாமை வேண்டாம், கூட்டி மனப்பான்மை வேண்டாம், ஈகோ வேண்டாம். புரியுங்க. ஆரம்பத்தை சொன்ன, திரும்ப சொல்லுகிறேன், bear all things, believe all things, endure all things, hope all things. தமிழிலே தாங்குங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாயிருங்கள். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும், வருங்கால சந்ததி பேர் சொல்லுகிற ஒன்றாய் மாறும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, உறுதியான பலமான தேவன் விரும்புகிற குடும்பங்களை எங்கள் குடும்பங்கள் மாறட்டும். நீ சத்துவ குடும்பத்தில் எடுக்கிற அவனுடைய முயற்சி, அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய சூழ்ச்சி, அவன் ஆபரேட் பண்ணுகிற விதங்கள் தேவனே நீர் பார்க்கிறீர்.